ஸ்ரீ குருப்யோ நமஹா. நமஸ்காரம். நம் வாழ்க்கையில் சந்தோஷம், அமைதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு எளிய வழி என்ன தெரியுமா? அது ராமநாமம். ராமா என்று இறைவனின் நாமத்தை நினைப்பது, ஜெபிப்பது. இந்த வேகமான உலகத்தில் நம்முடைய மனம் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும் அல்லவா? ஆனால் அதை அமைதியாக்க ஒரு எளிய வழி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஆம், அந்த எளிய வழிதான் ராமநாமம். அதை ஜெபிப்பது, சதா சிந்தித்து கொண்டிருப்பது, இதுதான் மிக எளிமையான வழி. இன்று இந்த வீடியோவில் ராமநாமத்தின் அழகான மகிமை, அதன் பலன்கள் மற்றும் அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரலாம் என்பதை நாம் சற்றே பார்ப்போம். ராமா என்ற பெயர் ஒரு சாதாரண பெயர் அல்ல. இது பரம்பொருளின் சக்தி நிரம்பிய மந்திரம். ரா என்பது நம்முடைய பாவங்களை அகற்றும் ஒளி. மா என்பது மனதை அமைதியாக்கும் சக்தி. இந்த இரண்டு எழுத்துக்கள் சேரும் பொழுது அது நம்முடைய உள்ளத்தை சுத்தமாக்கி ஒரு தெய்வீக சக்தியை உருவாக்குகிறது. பழமையான நூல்களில் ராமநாமம் வேதங்களின் சாரம் என்று கூறப்படுகிறது. அதாவது பெரிய யாகங்கள், தபசுகள் செய்ய முடியாவிட்டாலும் ஒரு மனிதன் ராமா என்று மனதார சொல்லால் அதன் பலனை பரிபூர்ணமாக அடைய முடியும். நாம் தினமும் பல சவால்களை சந்திக்கிறோம். வேலை அழுத்தம், குடும்ப பிரச்சனைகள், எதிர்காலம் பற்றிய பயம். இந்த எல்லாவற்றுக்கும் நடுவில் நம் மனம் அமைதியை இழந்து விடுகிறது. அந்த நேரத்தில் ராமநாமம் ஒரு தாங்கும் கயிறு போல இருக்கும். நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது அல்லது கவலைப்படும் பொழுது மெதுவாக ராமா ராமா என்று சொல்லுங்கள். சில நிமிடங்களில் உங்கள் மூச்சு சீராகும், மனம் அமைதியாகும். இது ஒரு சின்ன மாற்றம்தான், ஆனால் அது உங்கள் முழு நாளையும் மாற்றும். ராமநாமம் ஜெபிப்பது ஒரு ஆன்மீக பயணம் தொடங்குவது போல. இது நம்மை இறைவனுடன் இணைக்கிறது. நம் உள்ளத்தில் இருக்கும் தீய எண்ணங்களை குறைத்து நல்ல எண்ணங்களை வளர்க்கிறது. பல முனிவர்கள், சித்தர்கள், அடியார்கள் ராமநாமத்தை ஜெபித்து முக்தி அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஒரு நாளில் சில நிமிடங்கள் ராமநாமம் சொன்னால் அவன் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக ஒளி வரும். கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். ஒரு காலத்தில் ஒரு மனிதன் மிகுந்த கவலையில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு எப்பொழுதும் பயம், மனம் அழுத்தம் இவை இருந்தது. ஒரு நாள் ஒரு முனிவர், சந்நியாசி அவரிடம் சொன்னார், நீ தினமும் ராமநாமம் சொல்லு என்று. முதல் சில நாட்கள் அவன் சந்தேகத்துடன் சொன்னான். ஆனால் மெதுவாக அவன் மனதில் அமைதி வந்தது. சில வாரங்களில் அவன் வாழ்க்கை முழுவதும் மாறியது. அவனுக்கு தைரியம் வந்தது, நம்பிக்கை அதிகரித்தது, மனம் அமைதியாகியது. இதுதான் ராமநாமத்தின் சக்தி. ராமநாமத்தை எப்படி ஜெபிக்கலாம் என்று நாம் பார்க்கலாம். ராமநாமம் ஜெபிக்க எந்த விதிமுறையும் இல்லை. காலை எழுந்தவுடன் சொல்லலாம், இரவு தூங்கும் முன் சொல்லலாம், நடந்து கொண்டே சொல்லலாம், மனதிற்குள் கூட சொல்லலாம். முக்கியம் என்னவென்றால் அதை மனதார பக்தியுடன் சொல்ல வேண்டும். அதனால் நண்பர்களே, ராமநாமம் என்பது ஒரு சொல் மட்டுமல்ல, அது ஒரு சக்தி, ஒரு வழிகாட்டி, ஒரு ஆன்மீக ஆதாரம். நாம் எவ்வளவு பிரச்சனைகளில் இருந்தாலும் ராமா என்ற ஒரு சொல் நமக்கு அமைதியையும் நம்பிக்கையையும் தரும். இன்று முதல் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு ராமநாமத்தை உங்கள் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளுங்கள். இந்த ராமநவமியில் நன்னாளில் இருந்து நாம் இதை சற்றே கடைபிடிப்போம். என்றும் கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி ராமநாமத்தை சொல்வோம், எழுதுவோம், ராமநாமத்தை பரப்புவோம். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடித்திருந்தால்
இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி நல்ல பக்திபூர்வமான ஒரு டாபிக்குடன் சீக்கிரமே அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.